السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 64 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் என்ற 65வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். இந்த கிதாப் அரபு இலக்கணத்தை பேசக்கூடிய ஒரு அழகிய கிதாபாகும். மாணவர்களுக்காக இயற்றப்பட்ட ஒரு அழகிய புத்தகம், பயிற்சிகளுடன் நம்மளுக்கு எழுதப்பட்ட ஒரு அழகிய புத்தகமாகும். இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை தெளிவாகவும் இலகுவாகவும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அரபி மொழியை கற்றுக்கொள்வதற்கு, அரபி மொழியை நாம் சரியான முறையில் விளங்குவதற்கு இந்த இலக்கண புத்தகம் மிகவும் உதவியாக இருக்கும். ஆகவே இந்த இலக்கண புத்தகத்தை படித்து அரபி மொழியை நாம் கற்றுக்கொள்வோம். அதன் மூலம் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதன்படி அமல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் நாம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவோமாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அல் மஸ்தருல் மீமியு, மீமை சார்ந்த மஸ்தர் என்பதை பற்றிய பாடம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படி ஒவ்வொரு ஃபேலுக்கும் மஸ்தர் வருமோ, அந்த மஸ்தரின் மீம் ஆரம்பத்தில் சேர்ந்து அதிகப்படியான மீம் கொண்டு வரப்படும் என்றும், அதே மூன்றெழுத்து சார்ந்ததாக இருந்தால் அந்த மூன்றெழுத்து சார்ந்த அந்த ஃபேல் மிசாலாக, அதாவது ஃபா கலிமா இல்லத்தானதாகவும் லாம் கலிமா சஹீஹானதாகவும் அந்த ஃபா கலிமா முலாரியில் போக்கப்படும் என்று இருந்தால் அந்த அந்த மூன்று எழுத்தை சார்ந்த ஃபேலுக்கு மஸ்தர் மீமி எப்படி வரும்? மஃஇல் என்ற வசனில் வரும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக, லாம் கலிமா சஹீஹாக இருக்கும் முலாரியிலே ஃபா கலிமா போக்கப்படும். இன்னும் மிசாலாக இல்லாமல் வெறும் மூன்றெழுத்தை சார்ந்ததாக இருந்தால் அதுக்கு மஃஅல் என்ற வசனில் வரும் என்றும் பார்த்தோம். அதே போல மூன்றெழுத்து அல்லாமல் சுதாசி, ருபாயி, ஹுமாசி என 4 எழுத்து ஃபேல்கள், 5 எழுத்து ஃபேல்கள், 6 எழுத்து ஃபேல்கள் இவைகளுக்கெல்லாம் இஸ்மு மஃபூல் தான் மஸ்தரை மீமி வரும் என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். இன்னும் சில சமயம் அந்த மஸ்தரை மீமியில் தா அதிகமாக்கப்படும். மௌஇல் என்பதற்கு மௌஇதத் என்ற தா அதிகமாக்கப்படுவதை போல சில சமயம் தா என்ன செய்யப்படும்? அதிகமாக்கப்படும் என்பதையும் பார்த்தோம். இந்த பாடங்கள் எல்லாம் தெளிவாக பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? அதனுடைய பயிற்சிகளை காணப்போகிறோம். மஸ்தர் மீமை பற்றிய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். வாருங்கள், இன்னும் இதை பற்றி ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்மளுக்கு இந்த மஸ்தரின் மீமியை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால் மஸ்தர் எப்படி எல்லாம் வரும் என்ற பாடத்தை நம்மளுக்கு நடத்தினார்கள். அதே போல அந்த மஸ்தர்கள் எப்பொழுது அமல் செய்யும், எப்பொழுது அமல் செய்யாது என்ற பாடத்தை நடத்தினார்கள். இப்ப இந்த பாடத்தில் மஸ்தருடைய இன்னொரு வகை, மீமுடன் சேர்ந்து வரக்கூடிய மஸ்தரை நம்மளுக்கு விளக்கினார்கள். இதுல முக்கியமாக முஃபாஅலத் என்ற வசன் என்னது மஸ்தர் மீமில் கட்டுப்படாது. காரணம், அந்த முஃபாஅலத் என்ற வசன் அந்த ஃபாஅல யுஃபாயிலு முஃபாஅலத் என்று வரக்கூடிய அந்த வசன் உண்மையிலேயே அது அசல் வசன் ஆகும். அதனால அது மஸ்தரை மீமி என்று சொல்லக்கூடாது என்பதையும் நம்மளுக்கு இந்த பாடத்தில் சொல்லிக் கொடுத்தார்கள். மற்றதையெல்லாம் மஸ்தரை மீமி எப்படி வரும் என்பதை நம்மளுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது வாருங்கள், அதை சார்ந்த பயிற்சிகளை தான் நம்மளுக்கு என்ன செய்ய போகிறார்கள், இந்த 2 இதில் நம்மளுக்கு வழங்க இருக்கிறார்கள். வாருங்கள், நாம் தொடர்ந்து பயிற்சிகளை காண்போம். இந்த பயிற்சி ரொம்ப கம்மி தான், மொத்தம் 4 பயிற்சி தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதை முடித்துவிட்டு ஒரு புதிய பாடத்தை நாம் தொடங்குவோம். தம்ரீனாத்துன், பயிற்சிகள். 1. பயிற்சி 1. பையினில் மசாதிரல் மீமியத்த ஃபில் இபாராத்தி தாலியத்தி, பின்வரும் வாசகங்களிலே உள்ள மஸ்தர் மீம்களை, மீமை சார்ந்த மஸ்தர்களை விளக்கு. மீமை சார்ந்து வரக்கூடிய மஸ்தர்களை என்ன செய்? விளக்கு. வஸ்தபத்தில் பிஹா, அந்த மஸ்தர்களை கொண்டு பகரமாக தேடு. மசாதிர கைர மீமியத்தின், மீம் அல்லாத மஸ்தர்களை அந்த மீமை சார்ந்த மஸ்தர்களை கொண்டு பகரமாக தேடு. அப்ப இதுல ஒவ்வொரு வாசகத்திலையும் மீமை சார்ந்த மஸ்தர், அதாவது மீமுடன் சேர்ந்து வரக்கூடிய மஸ்தர்களை விளக்கு. 2வது, அந்தந்த எங்கெல்லாம் மீம் சார்ந்து வந்திருக்கோ அது அந்த இடத்துல என்ன செய்யணும்? மீம் அல்லாத மஸ்தர்கள், வேறு மீமியா மீம் அல்லாத அசல் மஸ்தர்களை என்ன செய்? பகரமாக்கி அதே வாசகத்தை எழுதுன்றாங்க.
வாருங்கள், இந்த மட்டும் நாம் செய்தால் இந்த பயிற்சி முடிந்துவிடும். பாருங்க, முதல்ல இருந்து பாருங்க, இதுக்கு அர்த்தம் வச்சிருவோமா? சுன் வஜ்ஹக அன் மஸ்அலதி அஹதின் ஷைஅன். அப்ப உன் முகத்தை பாதுகாத்துக்கொள். அன் மஸ்அலதி அஹதின் ஷைஅன், ஒருவரிடம் ஒரு விஷயத்தை கேட்பதை விட்டும் உன் முகத்தை பாதுகாத்துக்கொள். இப்ப மத்தவங்ககிட்ட போய் நீ கேட்காத. உன் முகத்தை வைத்து எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்பதை விட்டும் உன் முகத்தை என்ன செய்து கொள்? பாதுகாத்துக்கொள். இப்ப இங்க இங்க விளக்க சொன்னாங்க, எது மஸ்தரே மீமின்னு. இந்த மஸ்அலத்து தான் என்னது? மஸ்தரே மீமி. சரியா? இப்ப பாருங்க, அதே இடத்துல என்ன செய்ய போறோம்? நம்ம அசல் மீம் அல்லாத வேற ஒண்ணு வைக்க போறோம். சரியா? அசல் மஸ்தரை வைக்க போறோம். சுன் வஜ்ஹக, உன் முகத்தை பாதுகாத்துக்கொள். அன் சுஆலி அஹதின் ஷைஅன், ஒருவரிடம் ஒரு விஷயத்தை கேட்பதை தொட்டும் உன் முகத்தை பாதுகாத்துக்கொள். அப்போ மஸ்அலத் என்பது மஸ்தரை மீமியே, இங்க சுஆல் என்பது அதோடைய மீம் அல்லாத மஸ்தராய் இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, ரெண்டாவது இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, என்ன சொல்றாங்க? லா தஅமலன்ன அமலன் லைஸ லக ஃபீஹி மன்ஃபஅத்துன், உனக்கு எதிலே பலன் இருக்காதோ, பலன் இருக்காதோ அத்தகைய அமலை, அத்தகைய வேலையை நிச்சயமாக நீ செய்ய வேண்டாம். சரியா? லா அமலன்ன, நீ செய்ய வேண்டாம். அமலன், ஒரு வேலையை நீ செய்ய வேண்டாம். எத்தகைய எத்தகைய வேலை? லைசலக்க, உனக்கு ஃபீஹி அந்த வேலையிலே மன்ஃபஅத்துன், எந்த ஒரு பலனும் இருக்காதே, அத்தகைய ஒரு வேலையை நீ செய்ய வேண்டாம். அப்ப பாருங்க, மன்ஃபஅத்து தான் இதுல என்னது? மஸ்தரி மீமி. இப்ப பாருங்க, லா தஅமலன், நிச்சயமாக நீ செய்ய வேண்டாம். அமலன், ஒரு வேலையை. லைசலக்க, உனக்கு இல்லை. ஃபீஹி, அந்த வேலையிலே உனக்கு இல்லையே. நஃப்உன், எந்த ஒரு பலனும் இல்லையே, அத்தகைய வேலையை நீ என்ன செய்ய வேண்டாம்? செய்ய வேண்டாம். ஓகேவா? இப்ப மன்ஃபஅத்து அது இடத்துல மீம் அல்லாத ஒரு அசல் மஸ்தரை என்ன செஞ்சிருக்கோம்? இங்க கொண்டு வந்திருக்கோம். இது மஸ்தரை மீமி, இது மீம் அல்லாத மஸ்தர். ஓகேவா? அல் ஜுலூசு மஅல் இஹ்வானி, யாருடன் உட்காருவது? இஹ்வான், சகோதரர்களுடன் அமர்வதாகிறது. அமர்வதாகிறது. மஸ்லாத்துல் லில் அஹ்ஸானி, கவலைகளுக்கு ஆறுதலா இருக்கும். இப்ப கவலைகளுக்கு, அஹ்ஸான்னா கவலைகள், கவலைகளுக்கு ஆறுதலா இருக்கும். அப்ப பாருங்க, மஸ்லாத்துனா என்னது? இங்க மஸ்தரி மீமி. இப்ப மீம் அல்லாத மஸ்தரை கொண்டு வருவோமா? அல் ஜுலூசு மஅல் இஹ்வானி, ஆஹ் யாருடன்? சகோதரர்களுடன் உட்கார்வதாகிறது. சல்வானுன் லில் அஹ்ஸானி, என்னது? கவலைகளுக்கு ஆறுதலா இருக்கும். அப்ப மசலத்து மீமே மஸ்தரி, மஸ்தரி மீமி, அதுக்கு மீம் அல்லாத மஸ்தரை கொண்டு வந்துட்டோம். அடுத்து பாருங்க, யுஸ்ததல்லு அல அகலி ரஜுலி பிகில்லதி மகாலிஹி. அப்ப ஆதாரம் பிடிக்கப்படும், ஆதாரம் தேடப்படும். அல அகலி ரஜுலி, ஒரு மனிதனின் அறிவின் மீது ஆதாரம் தேடப்படும். எதை கொண்டு ஆதாரம் தேடப்படும்? பிகில்லதி மகாலிஹி, அவன் பேச்சு குறைவாக இருப்பதை கொண்டு ஒரு மனிதனின் அறிவின் மீது ஆதாரம் தேடப்படும். இப்போ ஒரு மனிதன் அறிவாக இருக்கா, அதிகமா பேச மாட்டான். அவன் என்னதான் செய்வான்? குறைவாக, தேவையான அளவு, அளவோட பேசுவான். அப்ப அப்படி அவன் எவ்வளவு பேச்சு கம்மியா இருக்கோ அந்த அளவு அவனுடைய அறிவு உயர்ந்திருக்கிறது என்பதை கொண்டு நாம் என்ன செய்ய போறோம்? ஆதாரம் பிடிப்போம். அதான் சொல்றோங்க, ஒரு மனிதனின் அறிவின் மீது அவன் பேச்சின், அந்த மனிதனின் பேச்சின் குறைவை கொண்டு நாம் ஆதாரம் பிடிக்கப்படும். அலா ஃபதுலிஹி, அவனுடைய சிறப்பு. ஃபதுல்னா என்னது? அவனுடைய சிறப்பின் மீது என்னது? ஆதாரம் பிடிக்கப்படும். எதை கொண்டு ஆதாரம் பிடிக்கப்படும்? பிகஸ்ரதி இஹ்திமாலிஹி, அவன் இஹ்திமால், அவனுடைய இஹ்திமால் அதிகமாக இருப்பதை கொண்டு அவனுடைய சிறப்பின் மீது, சங்கையின் மீது என்ன செய்யப்படும்? ஆதாரம் பிடிக்கப்படும். அப்ப இஹ்திமால்னா பொறுமை. அவனுடைய பொறுமை அதிகமாக இருப்பதை கொண்டு எதன் மீது ஆதாரம் பிடிக்கப்படும்? அவனுடைய சிறப்பின் மீது ஆதாரம் பிடிக்கப்படும். ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க, யுஸ்ததல்லு, அப்ப ஆதாரம் பிடிக்கப்படும். அல அகலி ரஜுலி விக்கில்லதி கௌலிஹி, மகால் என்பதுதான் இங்க மஸ்தரி மீமி. இங்க கவுலன் கொண்டு வந்திருக்கோம். அவன் பேச்சு குறைவாகுவதை கொண்டு ஒரு மனிதனின் அறிவு மீது ஆதாரம் பிடிக்கப்படும். வாலா ஃபதுலிஹி, இப்போ ஃபதுலத்தின் போட்டிருக்கு, ஃபதுலிஹி தான் வரும். அவனுடைய சிறப்பின் மீது ஆதாரம் பிடிக்கப்படும். பி கஸ்ரத்தி இஹ்திமாலிஹி, அவனுடைய பொறுமை அதிகமாக அதிகமாகுவதை கொண்டு என்ன செய்யப்படும்?
ஆதாரம் பிடிக்கப்படும். ஓகேவா? அப்ப அடுத்து பாருங்க, அல் முசாஹு. அப்ப முசாஹ் என்பது கேலி செய்வதுன்னு அர்த்தம். கேலி செய்வது யுதுஹிபுல் மபா மகாபத்த. யுதுஹிபு போக்கிவிடும். யுதுஹிபு போக்கிவிடும். அல் மகாபத்த எதை போக்கிவிடும்? அஹ் பயத்தை போக்கிவிடும். யூரிசு அல் மகானத. அப்ப இன்னும் கம்பீரத்தை இழிவை உண்டாக்கும். மகானத்துல இழிவு. அப்ப பயத்தை, அந்த கம்பீரத்தை போக்கிவிடும், இழிவை உண்டாக்கும். அப்ப இங்க பாருங்க, மகாபத்து, மகானத்து. அதுக்கு பாருங்க நீங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அல் முசாஹு கேலி என்பது யுத்ஹிபுல் ஹைபத வயூரிசுல் ஹவான. அப்ப அந்த கம்பீரத்தை போக்கிவிடும். கேலி என்பது கம்பீரத்தை போக்கிவிடும். வயூரிசுல் ஹவான இழிவை கொண்டு வரும். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க? இயகுனி ஷுகுலு மஜ்ஹதத்தன் ஃபஇன்னல் ஃபராக மஃஸதத்துன். ஆகியிருந்தால், ஈடுபாடு, வேலையில் ஈடுபடுவது ஆனால், மஜ்ஹதத்தன் கஷ்டமானதாக ஆனால், ஃபைனல் ஃபராக நிச்சயமாக ஓய்வாகிறது, மஃஸதத்துன் பாலானதா இருக்கும். இப்ப கஷ்டப்படுறது உங்களுக்கு கஷ்டம், வேலை செய்யறது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன ஆயிருமா? பின்னாடி ஓய்வு எடுக்கிறது ரொம்ப சிரமமாயிரும். இப்ப கஷ்டப்படாம நம்ம வேலை செஞ்சாதான் பின்னாடி நிம்மதியா ஓய்வு எடுக்க முடியும். அப்ப கஷ்டப்படுறது உங்களுக்கு கஷ்டமாயிருச்சு, வேலை செய்யறது உங்களுக்கு கஷ்டமாயிருச்சுன்னா ஓய்வு என்பது பாலானதாய் ஆகிவிடும். இப்ப மஜ்ஹதத் வந்துச்சு, மஃசதத் வந்துச்சு. இப்ப அதே இடத்துல பாருங்க, நீ யகுனி ஷுகுலு ஜுஹுதன். வேலை செய்வது கஷ்டமானதாக ஆனால், ஃபைனல் ஃபராக ஃபசாதுன் நிச்சயமாக ஓய்வாகிறது, பாலானதா இருக்கும். அடுத்து பாருங்க, அக்கலில் தாமக. உன் உணவை நீ குறைத்துக்கொள். அப்படி குறைத்து கொண்டால் தஹ்மத் தஹ்மத் மனாமக. அப்ப நீ என்ன செய்யணும்? சாப்பாட குறைச்சிக்கணும்னு சொல்றாங்க. மனாம் என்றால் தூக்கம். இந்த இடத்துல என்ன அர்த்தம்? மனாமுக்கு தூக்கம் என்ற அர்த்தம். ஓகேவா? நீ புகழ்வாய் மனாமக்க, உன்னுடைய தூக்கத்தை நீ என்ன செய்வாய்? புகழ்வாய். மனாம்னு வந்துருச்சா? இங்க பாருங்க, அகலில் தாமக்க, உன் உணவை குறைத்துக்கொள். தஹ்மத் மனாமக்க நௌமக்க. மனாம் தான் மஸ்தர் மிமி, அந்த இடத்துல நௌமுன்னு கொண்டு வந்தோம். உன் தூக்கத்தை நீ என்ன செய்வாய்? புகழ்வாய். ஓகேவா? அப்ப நீ குறைத்து கொண்டால் உன் தூக்கத்தை என்ன செய்வாய்? நீ புகழ்வாய். இப்ப ஏன் புகழ புகழ்றோம்? தூக்கத்தை ஏன் புகழ்றோன்றோம்? அளவா தூக்கம் வரும். ரொம்ப சாப்பிட்டாதான் என்ன வரும்? அதிகமா தூக்கம் வரும், சோம்பேறியா இருக்கும். அப்படி இல்லாம இருந்தா, சாப்பாட்டை குறைச்சுக்கிட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? தூக்கம் சரிசமமாக அளவாக இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, அக்ஹருன் நாசி மஹப்பத்தன். பாசத்தால், அன்பால் மக்களில் மிகவும் வெளிப்படையானவர். அஹ்சனுஹும் லிகாஅன். அவர்களில் சந்திப்பில் அழகானவர்களாக இருப்பார்கள். இப்ப மக்களில் பாசத்தால் மிகவும் வெளிப்படையானவர்கள் யாரு? அவர்களில் சந்திப்பில் மிகவும் அழகானவர்களா இருப்பார்கள். இப்ப மஹப்பத் அதே இடத்துல மாத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. அகுஹருன் நாசி ஹுப்பன். மக்களில் பாசத்தால், அன்பால் மிகவும் வெளிப்படையானவர்கள். அஹ்சனுஹும் லிகான். சந்திப்பில் அவர்களில் மிகவும் அழகானவர்கள் தான் இருப்பார்கள். மண் அடுத்து பாருங்க, மண் ஹசதன் நாச. யார் மக்களிடம் பொறாமை கொண்டாரோ, யார் மக்களிடம் பொறாமை கொண்டாரோ, பி மலர்ரதி நப்சிஹி. தன் உள்ளத்திற்கு தீங்கிழைப்பதை கொண்டு ஆரம்பித்து விட்டார். அப்ப மக்களின் மீது பொறாமை கொண்டா தனக்கு தான் ஃபர்ஸ்ட் தீங்கு வரும். அதான் சொல்றாங்க, தன் உள்ளத்திற்கு தீங்கிழைப்பதை கொண்டு ஆரம்பித்து விட்டார். இப்ப மலர்ரத்து நினைச்சா இதான் மஸ்தரி மிமி. அதுக்கு பாருங்க என்ன கொண்டு வராங்கன்னு. மன் ஹசதன் நாச. யார் மக்களிடம் பொறாமை கொண்டாரோ, அபி லர்ரி நப்சிஹி. தன் உள்ளத்திற்கு தீங்கிழைப்பதை கொண்டு ஆரம்பித்து விட்டார். சரியா? அப்புறம் பாருங்க, இது பாருங்க, வக்கூர் ரப்பி. இன்னும் நபியை நீங்கள் கூறுங்கள், ரப்பி என்னுடைய இறைவா, அதுஃபில்னி என்னை நுழைப்பாயாக, முதுகல சிதுகின் என்னை நுழைய செய்வாயாக, முதுகல சிதுகின் உண்மையிலிருந்து நுழைவிப்பதாக என்னை நுழைய செய்வாயாக. அப்ப நல்ல நல்ல முறையில், நல்ல நுழைவிப்பதாக என்னை நுழைய செய்வாயாக.
அஸ்ரிஜ்னி இன்னும் என்னை வெளியேற்றுவாயாக, வெளியேறச் செய்வாயாக. முஹ்ரஜ சிதுகின் உண்மையான முறையில் வெளியேற்றுவதாக, உண்மையின் வெளியேற்றுவதாக என்னை என்ன செய்வாயாக, வெளியேற்றச் செய்வாயாக. வஜ்அல்லி இன்னும் எனக்காக நீ ஆக்குவாயாக, மில்லதுன்க உன்னிடத்திலிருந்து எனக்காக நீ ஆக்குவாயாக. சுல்தான் நசீரா உதவி செய்யும் ஒரு ஆற்றலை எனக்காக உன்னிடத்திலிருந்து எனக்காக ஆக்குவாயாக. அப்ப முதுகல்னா இதுகாலுக்கு பதிலா முதுகல்னு வந்திருக்கு. இங்க முஹ்ரஜ்னு வந்திருக்கு, இஹ்ராஜுக்கு பதிலா முஹ்ரஜ்னு வந்திருக்கு. சரியா? இங்க பாருங்க. ரப்பி என் இறைவா அது என்னை நுழைவிப்பாயாக, நுழையச் செய்வாயாக. இதுகால சிதுக்கின் உண்மையின் நுழைவிப்பாக என்னை நுழைவிக்க செய்வாயாக. வாஹ்ரிஜ்னி இன்னும் என்னை வெளியேற்றுவாயாக, வெளியேறச் செய்வாயாக. இஹ்ராஜ் சிதுக்கின் உண்மையின் வெளியேற்றுவதாக என்னை வெளியேறச் செய்வாயாக. வஜ்அல்லி இன்னும் என்னை ஆக்குவாயாக, மில்லதுன்க உன்னிடத்திலிருந்து எனக்கு ஆக்குவாயாக. சுல்தான் நசீரா உதவி செய்யும் ஒரு ஆற்றலை எனக்காக ஆக்குவாயாக. அப்ப முதல் பயிற்சி நம்ம என்ன செஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம். பாருங்கள், இப்ப ரெண்டாவது பயிற்சியை பார்ப்போம். இப்ப ரெண்டாவது பயிற்சி என்ன சொல்றாங்க? ஹாத்தில் மசாதிர் மிமியத்தலில் அஃஆலில் ஆதியத்தி பின்வரும் ஃபெயல்களுக்கு மீமை சார்ந்த மஸ்தர்களை கொண்டு வா. வல்பத் ஹா பிஷக்லி தோற்றத்தை கொண்டு அந்த ஃபெயல்களை நீ இணை. தோற்றத்தை கொண்டு பல தடவை நம்ம சொல்லிட்டோம், ஹரக்கத்துக்கு கூட அர்த்தம். சரியா? வலா இன்னும் வை அர்பாத்தம் மின்ஹா அந்த மஸ்தர்களிலிருந்து நான்கை வை. ஜும்லத்தின் தாமத்தின் பரிபூர்ணமான வாசகத்திலே அந்த மஸ்தர்களில் இருந்து நான்கை வை. 4 வச்சா போதும். சரியா? இப்ப வாருங்கள் அதை பார்ப்போமா. இதோட அர்த்தம் பார்த்துருவோம். ஜலசன அமர்ந்தான். ஓகேவா? தலஅன உதித்தது, ஹலக்கன அழிந்தது, ஒலஅன வைத்தான், வரதன வந்தான், தம்அன நிம்மதி ஆக்கினான். சரியா? இத்துமான நிம்மதி ஆனான், தம்அனா நிம்மதி ஆக்கினான் அர்த்தம். சரியா? அஹித அஹிதனா வாக்குறுதி அளித்தான், அஸ்லஹனா சீர்திருத்தினான். என்ன செய்தான்? சீர்திருத்தினான். அப்புறம் பாருங்க. இன்சரஃபனா திரும்பினான், புறப்பட்டான். அக்பலனா முன்னோக்கினான். இன்ஹதரனா இறங்கியது. இஜித்தமான ஒன்று ஒன்று சேர்ந்தது, ஒன்று சேர்ந்தான். ஆஹ் அப்புறம் பாருங்க. இக்குத்தஹமனா பாய்ந்தான், கதிமனா வந்தான், வருகை தந்தான், ஆசனா வாழ்ந்தான், ஷரிபனா குடித்தான். இப்போ வாருங்கள், இப்போ இதோடைய மஸ்தர் மீமியை பார்ப்போமா. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. வரத வரதனா மௌரிது, மௌரிதுன்னு தான் வரணும். சரியா? இதோடைய என்னது மஸ்தரி மீமி, அதுதான் கேட்டாங்க, அது மட்டும் கொடுத்துட்டோம். ஓகேவா? மௌரிதுனாலும் என்னதுதான், வருதல் என்று அர்த்தம். சரியா? அப்ப பாருங்க, ஒரு 4 வாசகம் கேட்டாங்களே, அதுல முதல் வாசகம் பாருங்க. இஹ்தர் நீ எச்சரிக்கையாக இரு, மௌரிதல் மஹாலிக்கு அழியக்கூடிய இடங்களுக்கு வருவதில் நீ எச்சரிக்கையாக இரு. இப்ப வருதல் தான் அர்த்தம், மௌரிதுனாலும். இப்ப பாருங்க, ஜலசனா அமர்ந்தான், மஜ்லசுன்னா அமர்தல். ஓகேவா? அப்புறம் இக்கத்தஹமனா துணிந்தான் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, அப்ப எப்படி வரும்? முக்குத்தஹம் இஸ்மஃபூல்ல தானே வரும். முக்குத்தஹமுன் இப்ப துணிதல் அப்படின்னு அர்த்தம். இப்ப அதுக்கு ஒரு வாசகம் கொடுத்திருக்காங்க பாருங்க. லா தகஃப் நீ பயப்படாதே. மின் முக்கத்தஹமில் முன் முக்கத்தஹமில் மசாஇபி கஷ்டங்கள் நிறைந்த, சிரமங்கள் நிறைந்த இடங்களை நீ துணிவதில் இருந்து, அந்த இடத்தை நீ துணிந்து எதிர்கொள்வதில் இருந்து நீ என்ன செய்யாதே, பயப்படாதே. நம்ம சொல்லியிருக்கோம்ல, எதிர்கொள்வது துணிவது. இப்ப துணிவதில் இருந்து, அதை துணிந்து எதிர்கொள்வதில் இருந்து நீ என்ன செய்யாதே, நீ பயப்படாதே. இப்ப இன்சரஃப்னா திரும்பினான், முன்சரஃப்னா திரும்புதல். ஓகேவா? அடுத்து பாருங்க. நிம்மதி அளித்தான். அப்ப முத்ம அனுன் இப்ப இஸ்மஃபுல் வந்திருக்கா. முத்ம அனு நிம்மதி அளித்தல். தலானா உதித்தது, மத்தலானா உதித்தல். அப்ப கதிமனா வருகை தந்தான், மகதம்னா வருகை தருதல். இதுக்கு ஒரு வாசகம் கொடுத்திருக்காங்க பாருங்க. கதிம முஹம்மது வருகை தந்தான், மகதமல் அபுதாலி. அப்ப கதிமக்கு இங்க இதுதான் என்னது, மூன்றாவது வாசகம். இது வரைக்கும் எத்தனை சொல்லியிருக்காங்க? 2 தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னது, மூன்றாவது வாசகம். ஓகேவா? முகம்மது வருகை தந்தார், மகதமல் அபுதாலி வீரர்களின் வருகையாக முகமது வருகை தந்தார். அபுதால் என்றால் என்னது, வீரர்கள் அர்த்தம். சரியா? வீரர்கள் வருகையாக முகமது என்ன செய்தார், வருகை தந்தார்னு அர்த்தம். இப்ப அக்பலனா முன்னோக்கினான், முகபலுன்னா முன்னோக்குதல்.
அப்ப 4, 5, 6 இது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் என்னதான் இஸ்மு மஃபூல் மாதிரி தானே வரும். என்னது மீமி மஸ்தரி மீமி பாருங்க முக்குபலூன் வந்திருக்கா. அப்ப பாருங்க அஹீத ஒப்பந்தம் செய்தான், மஅஹதுன்னா ஒப்பந்தம். ஹலக்க அழிந்தான், மஹ்லக்குன் அழிதல். சரியா? ஆஷ வாழ்ந்தான், மஆஷுன் வாழ்தல். அப்ப இது 4வது வாசகம். யஈஷுல் பகீலு கஞ்சன் வாழ்கிறான், மஆஷல் ஃபுகராஇ ஏழைகளின் வாழ்க்கையாக கஞ்சன் வாழ்கிறான். ஆமா, அவங்க காசே செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா காசு வச்சுட்டு காசு செலவு பண்ணாமலாம் இருக்காங்க. அதான் ஏழைகளின் வாழ்க்கையாக அவங்க வாழ்றாங்க. இப்ப இன்ஹதர இறங்கினான்னு சொன்னோம்ல, முன்ஹதருன்னா இறங்குதல். அஸ்லஹனா சீர்திருத்தம் செய்தான், முஸ்லஹன்னா சீர்திருத்தம் செய்தல். வலஅ வைத்தான், மௌலியுன்னா வைத்தல். ஷரிபனா குடித்தான், மஷ்ரபுன்னா குடித்தல். இஜ்தமான ஒன்று சேர்ந்தான், முஜ்தமான்னா ஒன்று சேருதல். அப்ப நம்ம முன்னாடி பாடத்துல சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுட்டு கவனிக்கணும். 3, 4, 5, 6 இழுத்து வரக்கூடிய பெயர்களுக்கெல்லாம் இஸ்மு மஃபூல் தான் என்னவாக வரும்? மஸ்தரி மீமியாக வரும். இப்ப பாருங்க முஜ்தமா, அதே போல முஸ்லஹு, அதே போல மேல வந்துச்சுல என்னது எனக்கு முத்தும அன்னுன், இது அது அக்குபலுக்கு முகுபலுன், அதே இதுவெல்லாம் இன்ஹதருக்கு முன்ஹதருன், இதுவெல்லாம் இஸ்மு மஃபூல் வந்திருக்குது. அதே போல வாவு களிமா இல்லத்தாக இருந்தால் எது மாதிரி வரத மாதிரி என்னது மௌரிதுன்னு வந்துச்சு. இது மேல பாடத்துல சொல்லிட்டோம்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுபோல் வலா வந்துச்சு, அதுக்கு மௌலின்னு வந்துச்சு, மொஃபீல் வசன்ல வரும். வாவு களிமா இல்லத்தாக இருந்தால், ஃபா களிமா இல்லத்தாக இருந்தால் இன்னும் சில நிபந்தனைகள் எல்லாம் பாடத்துல சொல்லி கொடுத்தோம். அதுவும் சேர்ந்து இருந்தால் மௌலி மஃபீல் வசன்ல வரும். இது எல்லாம 3 எழுத்தை சார்ந்த எல்லாம் என்னத்தான் மஃஅல் வசன்ல தான் வரும். சரியா? இங்க பாருங்க அஹிதக்கு மஅஹத் மஃஅல் வசன்ல வந்துச்சு. கதிமக்கு மக்தம் மஃஅல் வசன்ல வந்துச்சு. தலஅக்கு மத்லா எல்லாமே மஃஅல் வசன் தான். நம்ம மிசாலாக இருந்து இந்த நிபந்தனைகள் நாம் பாடத்தில் பார்த்தோம். இந்த நிபந்தனைகள் வரும் பொழுதுதான் மஃஅல் வசன்ல வரும். சரியா? நம்ம ஆரம்பத்துல இது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அது மிசாலாக இருக்கிறதா, அதாவது ஃபா கலிமா இல்லத்தாக இருக்கிறதா என்று அதை வைத்து நம்ம என்ன செய்திடலாம், அடுத்த நிபந்தனைகளை அடுத்தடுத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே நாம் இந்த மஸ்தர் பாடத்தை மிகவும் இலகுவாக, மஸ்தர் மீமியை மிகவும் இலகுவாக நாம் மனனம் செய்து கொள்ள வைக்க முடியும். சரியா? இந்த 3 தான். சரியா? சுலாசிய 2ஆ பிரிக்கிறாங்க. சுலாசி அல்லாதத என்ன செய்றாங்க? 1 தான். சுலாசி அல்லாதது மிகவும் ஈஸி. என்னது? அதோடைய இஸ்மு மஃபூல் தான் வஸனு. சுலாசியா இருந்தா தான் எல்லாமே என்னதான் மஃஅல் வஸன்ல வரும். என்ன மிசாலாக இருந்து அது ஃபா கலிமா முலாரில போக்கப்பட்டு இன்னும் அந்த லாம் கலிமா சஹீஹாக இருந்தால் அதற்கு மட்டும் மஃபீல் வஸன்ல வரும் என்ற அந்த ஒண்ணு மட்டும் தான் மாறுது. மிச்ச எல்லா சுலாசியும் ஒரே மாரி தான். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். பாதி பயிற்சிகளை நாம் இதுடன் முடித்து விட்டோம். இன்னும் 2 பயிற்சிகள் தான் இருக்கின்றன. வாருங்கள். இன்னும் வரும் அடுத்த பயிற்சி, அடுத்த பாடத்தில் நாம் மீதமுள்ள 2 பயிற்சியை நாம் காண்போம். இதன் மூலம் நாம் முழுமையான பயனை அடைவோம். முக்கியமான பயிற்சி அடுத்து வரக்கூடிய 2 பயிற்சிகள் தான் இருக்கிறது. காரணம் கவிதைகள் குறித்து ஏறாப் வழங்கக்கூடிய பயிற்சி. நாம் கவிதையும் கற்றுக்கொள்ள முடியும். அதேபோல ஏறாப் எப்படி வழங்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள முடியும். அதேபோல இந்த பாடத்தை சார்ந்து வரக்கூடிய பயிற்சியும் இருக்கின்றது. என்னை எல்லாத்தையும் கலந்து கொடுக்கிறார்கள். வாருங்கள் அந்த பயிற்சியை காண்போம். பாடத்தையும் பயிற்சியும் தொடர்ந்து காண்டு இதன் மூலம் அரபி இலக்கணத்தை விளங்கிக் கொள்ளவும், இன்னும் இதன் மூலம் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.